Basic algebra exercise 2.2 question number 4. Solve 2 into modulus of x plus 1 minus 6 less than or equal to 7 and graph the solution set in a number line. கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இருக்கு. தீர்வை கண்டுபிடிக்கணும். தீர்வை கண்டுபிடிச்சிட்டு தீர்வை வந்து என் கோட்டில் குறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 into modulus of x plus 1 minus 6 less than or equal to 7 இதான் கொடுத்துக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எல்ஹெச்எஸ்ஸில் வர -6 ஆர்ஹெச்எஸ்ஸுக்கு எடுத்து போகணும். இப்போ -6 அடுத்த பக்கத்துக்கு எடுத்து போகிறோம். அப்போ +6 மாறும். அப்போ 2 into modulus of x plus 1 less than or equal to எழுதிட்டு ரைட் சைடில் வர 7 எழுதிடுறோம். இப்போ -6 ரைட் சைடில் போகும்போது ஆர்ஹெச்எஸ் அடுத்த பக்கம் போகும்போது +6 மாறும். ஒன்றுமே இல்லை. இந்த கொஷினை பார்த்து -6 ரைட் சைடு எடுத்து போகிறேன். அப்போ ப்ளஸ்ஸாக தான் மாறும். ஓகே, -6 +6 மாறுது. அடுத்த ஸ்டெப்பு கடகன்னு பார்த்து எழுதலாம். எல்ஹெச்எஸை பார்த்து எழுதிட்டோம். 7 + 6 7 6 கூட்ட சொல்கிறேன். உங்களுக்கு 13 தான் வரும்னு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். 2 into modulus of x plus 1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 2. இந்த 2 ரைட் சைடு எடுத்து போனால் டிவிஷன் தான் மாறும். 2 பெருக்கல்ல இருக்குது. அடுத்த பக்கத்துக்கு எடுத்து போகும்போது ஆர்ஹெச் சைடு எடுத்து போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? modulus of x plus 1 less than or equal to 13/2 கிடைக்கும். பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இதை வர வச்சுக்கிறேன். இப்போ இதை நான் ரஃப் பண்ணிவிடுவேன். நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி இதை வர வைக்கணும். அதான் இப்போ இப்படி ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஸ்டெப்பை. நீங்களே புரிஞ்சிக்கணும் வர வைக்கணும். 11th படிக்கிறோம். இதிலேருந்து இது எப்படி வந்ததுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்ச நாளில் ரஃப் பண்ணிவிடுவேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இதை ரஃப் பண்ணிட்டோன்னே இதை புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து சொல்யூஷன் இது எப்படி கிடைக்குதுன்றத ஐடியா கொடுக்க போகிறேன். அந்த ஐடியாவை பயன்படுத்தி இது ரெண்டும் வந்தது, இந்த சொல்யூஷன் எப்படி வந்ததுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒரு கீ ஐடியா. modulus of x less than or equal to r இப்படி இருந்ததுன்னா, if modulus of x less than or equal to rனா இப்படி இருந்ததுன்னா இது எப்படி எழுதலான்னா x less than or equal to r or x greater than or equal to -r இதை எப்படி எழுதலாம் நல்லா புரிஞ்சுங்க. modulus of x less than or equal to rனா x less than or equal to r or x greater than or equal to -r. இந்த ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே ஐடியா யூஸ் பண்ணுறேன். x plus 1 எழுதிடுறோம், less than or equal to எழுதிடுறோம், 13/2 பார்த்து எழுதுகிறோம். இங்கே அதே மாதிரி x plus 1 எழுதிடுறோம். இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ இங்கே பாருங்கள் மாற்றி எழுதணும். மாற்றி எழுதுகிற மாதிரி இங்கே இருக்கிறதுக்கு மாற்றி எழுதுகிறேன். அப்போ less than or equal toனா greater than or equal to எழுதுகிறேன். இங்கே என்ன இருக்கோ மாற்றி எழுதுகிறேன். செகண்ட் சொல்யூஷன் மட்டும் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் சொல்யூஷன் அப்படியே எழுதிடலாம். x less than or equal to r. அப்போ x plus 1 less than or equal to 13/2. செகண்ட் சொல்யூஷனுக்கு x எழுதிட்டு இந்த சிம்பிளை மாற்றுறேன். less than or equal toனா greater than or equal to எழுதிட்டு -r. அப்போ less than or equal toனா x plus 1 எழுதிட்டேன். less than or equal toனா greater than or equal to எழுதிட்டு மைனஸ் போட்டுட்டு 13/2ன்னு எழுதுறேன். இந்த ஐடியாவை, இந்த கீ ஐடியாவை, இந்த முக்கிய குறிப்பை பயன்படுத்தி இது எழுத எப்படி இதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஓகே, குட். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எய்ம் என்னது? எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம x plus 1 less than or equal to 13/2 இருக்குது. அப்போ இந்த +1 இங்கே ரைட் சைடு வந்துச்சுன்னா -1 மாறும். அப்போ x less than or equal to 13/2 -1. எல்சிஎம் ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள். டிவைடட் பை 2 இருக்காங்க. 13/2 -1 டினாமினேட்டர் 2 காமனாக எடுத்துக்கணும். ஓகே, 2 into 1 2 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 2 into -1 -2 13 - 2 என்ன கிடைக்கும்? 13 - 2னா 11. அப்போ 13 டிவைடட் பை 2 -1 எல்சிஎம் ஐடியாவை யூஸ் பண்ணோம்னா மீசிமா கண்டுபிடிக்கிற முறையை கையாண்டோம்னா 11/2 கிடைக்குது. 2வை காமனாக வச்சுக்கணும். 2 into -1 -2 13 - 2 11. அப்போ 13/2 -1னா 11/2. ஸோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த +1 ரைட் சைடு எடுத்து போனோம்னா -1 கிடைக்கும். இங்கே எக்ஸ் எடுத்துக்கிறோம், greater than or equal to இங்கே எடுத்துக்கிறோம். -13/2 -1 எல்சிஎம் ஐடியாவை பயன்படுத்துகிறோம். டினாமினேட்டரில் -2 டினாமினேட்டரில் 2 இருக்குது, 2 எடுத்துக்கிறோம்.
2 into -1 -2 ஆல்ரெடி -13 இருக்குது. -13 -2 -15 கிடைக்குது. ஸோ அப்போ -13/2 -1 எல்சிஎம் ஐடியாவை யூஸ் பண்ணோம்னா -15 டிவைடட் பை 2 கிடைக்குது. குட். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிட்ருக்கும் இந்த ஸ்டெப் எப்படி வந்தது, இதுலேருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். அப்புறம் +1 ரைட் சைடு எடுத்து போகிறோம், -1 மாறும். இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண, இந்த +1 ரைட் சைடு எடுத்து போகிறோம், -1 மாறிச்சு. இது எப்படி சிம்ப்ளிஃபை பண்ண தெரிஞ்சு போச்சு. இதை 1ன்னு எடுத்துருக்கேன், இதை 2ன்னு எடுத்துருக்கேன். 1,2 இருந்து ஃப்ரம் 1 and 2 1,2 இருந்து இது எப்படி மாற்றி எழுதலாம்னா -15/2 less than or equal to x less than or equal to 11/2. 1,2 இருந்து இந்த சொல்யூஷனை இப்படி எழுதலாம், இந்த தீர்வை இப்படி எழுதலாம். ஸோ ஓகே, அப்போ இதிலிருந்து ஆன்சர் எப்படி எழுதுறோம், இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா இந்த வேல்யூவும் உண்டுன்னு அர்த்தம். இப்போ லெஸ் than or equal to வந்தாலே -15/2 இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை பயன்படுத்தணும். இதுவும் உண்டுன்னு அர்த்தம், அதாவது மூடிய அடைப்புக்குறியை பயன்படுத்தணும். இப்போ -15/2, 11/2. சரி, இருந்தாலும் கிராஃப் நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணது அப்படின்னா ஒரு லைன் போடுறோம், இது 6 அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது இங்கே வந்து -∞, ரைட் சைடில் +∞. இது வந்து பார்த்தீங்கன்னா -15/2, இந்த இடம் 11/2 மார்க் பண்ணிட்டேன், என் கோட்டில் குறிச்சிட்டேன். -15/2, 11/2. இங்கே இன்பிட்வீன் எக்ஸ் வேல்யூ -15/2க்கும் 11/2க்கும் இருக்கும் எக்ஸ் வேல்யூ. ஸோ அதான் இங்கே சொல்லுது பாருங்கள், -15 இந்த எக்ஸ் வேல்யூ லைஸ் பிட்வீன் -15/2 அண்டு 11/2. எக்ஸின் மதிப்பு -15/2க்கும் 11/2க்கும் இடையில் அமையும். ஸோ அப்போ இதை தான் நம்ம என் கோட்டில் மார்க் பண்ணிடுறேன். சொல்யூஷன் வந்து இப்படி போட்டுட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் இடையில் தான் அமையும். அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டு இதுவும் ஆன்சர் ரைட்டு தான், இல்லை இது எதனாலும் ரைட்டு தான். தேங்க்யூ.